வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உப்பள பணிகள் மற்றும் செங்கல் சூளை மற்றும் உலர்த்துதல், பொதுப்பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன் எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 5 திங்கட்கிழமை மாலை 6 மணி நிலவர ஆய்வறிக்கை. நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய 8ஆம் தேதி நெருங்கி 9ஆம் தேதி இலங்கை கடந்து 10, 11, 12 இலங்கையின் ஊடாக தெற்கு நோக்கி நகர்ந்து பிறகு மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகரப் போகிறது. ஆக நாம் நீண்ட காலத்திற்கு முன்பே அம்புக்குறியிட்டு காட்டப்பட்ட ஜனவரி நிகழ்வு இதுதான். இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தரப்போகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் வரைக்கும், திருவள்ளூர் வரைக்கும் கடலோர மாவட்டங்கள், வடகடலோரத்தை விட புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள கடலோர மாவட்டங்கள், அதைவிட மயிலாடுதுறை முதல் ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகள் மற்றும் உள்பகுதிகள், திருச்சி வரை, புதுக்கோட்டை, அரியலூர் வரைக்கும் உள்ள உள்பகுதிகளுக்கெல்லாம் மிக கனமழை பிடிவு இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கும் மிக கனமழை பிடிவு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், மேற்கு மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. இதில் கர்நாடக எல்லையோரம் குறைவு என்பதே கனமழை தான். அப்போ குறைவுன்னு சொல்ற இடத்துல சற்று கனமழை குறைஞ்சபட்சம் இருக்கும், குறைந்தபட்சம் ஒரு இடத்துல சற்று கனமழையாவது இருக்கும். பரவலான மழை பிடிப்பை கொடுக்க போகிறது வரக்கூடிய 8ஆம் தேதி இரவு முதல் 9 மாலை இரவு தொடங்கி 2 நாள் 48 மணி நேரம் நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. இந்த மழை 8ஆம் தேதி இரவு தொடங்கி முற்றிலுமாக விலகுவதற்கு, அதாவது தூறல் சாரலாக இருந்து கொண்டு இறுதியாக போகி பண்டிகை அன்னைக்கு தான் விலகும். போகி பண்டிகை அன்றைக்கு கூட தூறல் சாரலை தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும். ஆக அதற்கு முந்தைய நாள் 13ஆம் தேதி வரை மழை இருக்கு, 12ஆம் தேதி வரை கனமழை இருக்கு. 8 இரவிலிருந்து 9, 10, 11, 12 இந்த 4 நாட்கள் நிறைய மழை இருக்கு. இதுல என்ன, இப்போ திடீர்னு அறுவடைக்கும் உப்பளத்திற்கு அப்புறம் விதைப்பு, இதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்னன்னா, எனக்கு வரக்கூடிய கைபேசி அழைப்பு குறைந்திருந்தாலும், அதாவது நான் அதை அட்டன் பண்றதில்லை, நேரடியாக வந்து நிறைய பேர் பல்வேறு சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிலக்கடலை விதைக்கலாமா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் மேடாக இருந்தால் கூட இப்பொழுது நிலக்கடலை விதைப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்க அது வந்து மேடான பகுதியாக இருந்தாலும் சரி, அது வந்து நல்ல ஒரு திடலாக இருந்தால் கூட அதுல கூட நீங்க நிலக்கடலை விதைப்பை தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, 2 நாள் தொடர்ச்சியாக மழை பெய்யும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த முளைப்பு திறன் தண்ணீர் தேங்கி வெயில் இல்லாம ரொம்ப பாதிப்படையும். நிலக்கடலை விதைப்பை ஒத்தி வையுங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்ப சொல்லியிருந்தோம் நம்ம நிலக்கடலை விதைக்கிறதுக்கு? கடந்த மாதம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ள விதைங்கன்னு சொன்னோம். அதுல தான் 10 நாள் கிடைக்கும். அதுக்கப்புறம் மாத இறுதியில் மழை இருக்கும், டிசம்பர் மாத இறுதி, ஜனவரி 1 தேதியில. பிறகு பொங்கலுக்கு முன் வலுவான நிகழ்வு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கோம். நிகழ்வு வந்து நெருங்கி வந்து மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு விலகி போய் மீண்டும் வந்து வலுவான நிகழ்வாக கடந்து மழைப்பிடிப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நீண்ட கால அறிக்கையை சொன்னபடி நகர்ந்ததுல எதுவுமே இல்லை. ஒன்னே ஒன்று என்னன்னா, 2-3 நிகழ்வு வந்து விலகி போனதுனால மழையோட அளவு குறைஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஒரு நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வழியாக போனது, ஒரு 2 நிகழ்வு ஏறாமல் கடலுக்குள்ளேயே இருந்தது. இருந்தாலும் இந்த வெப்பநிலைக்கு இந்த மழைப்பொழிவை கொடுக்க போது பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஆனால் இந்த ஜனவரியில, அதுவும் எதிர்பார்த்தது போலவே ஜனவரியில வலுவான நிகழ்வாக இலங்கை கடந்து இலங்கை தரையில் இருந்து கொண்டு மன்னார் வளைகுடா வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக நிலக்கடலை விதைப்பை வரக்கூடிய பொங்கல் வரை ஒத்தி போட்டு விடுங்கள். ஓகே. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அறுவடை. நான் இன்றைக்கு நிறைய இடங்களுக்கு என்ன மாதிரியான விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சுற்றுப்புறங்களை சுற்றி பார்த்தேன். பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள்ல அறுவடைக்கு முதிர்ந்து விட்டது தானியங்கள். நல்லாவே முதிர்ந்துட்டு, லைட்டா சில இடத்துல பச்சை இருக்கு, அவ்வளவுதான். சில இடங்கள்ல முதிர்ந்து விட்டது.
ஆக குறைந்த வயதில் அவர்கள் வயதுள்ள தானியங்களை நடவு பணி செய்திருப்பதாக தெரிகிறது. 100 நாள் 90 நாள் 110 நாளைக்குள்ளர அவர்கள் நடவு பணி செய்திருப்பதாக தெரிகிறது. நம்ம சொன்னோம் 130 நாள் நடுங்க, பொங்கலுக்கு மழை இருக்கு, ஜனவரியில் மழை இருக்கு, பொங்கலுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கும், பொங்கல் நேரத்தில் கனமழை இருக்கு, அதனால வயது கூடுதல் உள்ள நெல் தானியங்களை நடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த மழை அந்த அறுவடை தானியங்களை பாதிக்கும் போல் தெரிகிறது. ஏற்கனவே தினசரி காற்று அடிச்சுட்டே இருக்கு. இப்போ டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கை அருகே நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி, சுமத்ரா அருகே வரக்கூடிய அடுத்த சுழற்சி, இதெல்லாம் என்னச்சுன்னா காற்றோட மழை தான் பெய்ய போகுதுங்க. மழை காற்றோட தான் இருக்கும். அச்சப்பட வேண்டிய காற்றுனா புயல் காற்று கிடையாது. நெல் தானியங்களை சாய்க்கும் அளவுக்கு தான் காற்றே இருக்கும். காற்றுடன் தான் மழை இருக்கும். சரி, அதனால நமது நெல் முதிராமல் அறுவடை செய்ய முடியாது. ஏற்கனவே காற்றோட பெஞ்ச மழையினால, ஏற்கனவே காற்றோட பெஞ்ச மழையும் காற்று வெறும் மழை இல்லாத வெறும் காற்று, வறண்ட காற்று வீசி என்ன ஆச்சுன்னா நெல் தானியங்கள் சாய்ந்து விட்டது, வயலோட படுத்துருச்சு, தரையோட படுத்து கிடக்கு. இந்த நிலையில முதிர்ந்த நெல் தானியங்களாக இருந்தால் தயவு செய்து விரைந்த அறுவடையை நீங்க பண்ணிடலாம். தயவு செய்து பண்ணிடுங்க. வரக்கூடிய 9, 10, 11, 12 தேதி மழை உங்களுடைய வயல்ல நீர் தேங்கும் அளவிற்கு இருக்கும். விழுந்து கிடக்கக்கூடிய தானியங்களை சேதப்படுத்தும், தண்ணீர் தேங்கும். புரியுதுங்களா? இந்த தகவல் அவர்களுக்கு தெரியாது. விவசாயிகளுக்கு வானிலை அறிக்கை அவசியம். வானிலை அறிந்து விவசாயம் செய்யணுங்கிறது கொஞ்சம் கூட அவர்களுக்கு தெரியல. வருடம் முழுவதும் கத்தி கொண்டிருந்தாலும் மழை பெஞ்சு நட்டம் ஏற்பட்டு படுத்து கிடக்கிறது முளைச்சதுக்கு அப்புறம் வேதனை தகவலை எனக்கு தெரிவிப்பாங்க. 5 நிமிடம் இந்த வானிலை அறிக்கையை கேட்பதற்கு அவர்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா எதையோ கேட்பாங்க, என்னென்னமோ கேட்பாங்க. ஆனா அவர்களுடைய முதலீடு கடன் வாங்கி போட்டிருக்குமே, அதை ஒரு 5 நிமிடம் வானிலை அறிக்கையை பார்ப்போம்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு போன வாரம் 2 நாள் பெஞ்ச மழைக்கு சார் பார்க்க மறந்துட்டேன் சார், கேட்க மறந்துட்டேன் சார், இப்படியே வருது தகவல். ஆகவே வானிலை அறிக்கை கேட்காமல் இருக்கிறார்கள். முடிந்தவரை அவர்களுக்கு சொல்லுங்கள், ஃபார்வர்டு செய்யுங்கள், அவர்களுக்கு இந்த தகவல் சென்றடையட்டும். 8ஆம் தேதி வரை கூட நீங்க அறுவடை பண்ணலாம். 8ஆம் தேதி இரவு தான் மழை தொடங்குது. 9ஆம் தேதி காலையில் கூட சில இடங்களில் உள்ள எல்லாம் மழை தொடங்க லேட் ஆகும். ஆனால் 9ஆம் தேதி மதியத்துக்கு மேலே தொடர் மழையாக ஆரம்பிச்சிடும். 9ஆம் தேதி மாலை இரவு, வெள்ளிக்கிழமை மாலை இரவு கனமழையாக மாறிடும். சனி ஞாயிறு நல்ல மழை, கனமழை இருக்கு வரக்கூடிய சனி ஞாயிறு. இதை நினைவுபடுத்தி அவர்களுக்கு எடுத்து சொல்லி அறுவடை தானியங்களை, முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்ய கேட்டுக்கொள்ளுங்கள். நானும் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு இதை ஃபார்வர்டு செய்யுங்கள். ஒன்று. அடுத்தபடியா விதைப்புக்கு சொல்லியாச்சு. நிலக்கடலை விதைப்பு எந்த விதைப்பும் சரி. அறுவடை இன்னொரு அறுவடை நடந்துகிட்டு இருக்கு, மக்காச்சோள அறுவடை. பார்த்துங்க, வேகமாக அறுவடை பண்ணி முடிக்கணும். வரக்கூடிய 9ஆம் தேதி மழை உண்டு திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கு. ஆக நீங்கள் விழிப்புடன் இருக்கணும். அதனால அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு. 9, 10, 11, 12, 13. அடுத்தபடியாக உப்பளம், அதாவது நான் சொன்ன பொங்கல் முடிந்த பிறகு நீங்கள் உப்பு பாத்தியை தயார் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மழை வந்தது பார்த்தீங்களா? எப்போ? இந்த 31 1ஆம் தேதி மழை. வேதாரணத்துக்கு பெய்யலையாம். ஆகா, வேதாரணத்துக்கு பெய்யல, இந்த மழையும் பெய்யாது. இவர் செல்வகுமார் சும்மா சொல்லிட்டு இருப்பாரியா, சும்மா எதுக்கா நேரத்தை வீணடிச்சிட்டு ஆரம்பியா. இந்த நேரத்தில் ஆரம்பிச்சா கரெக்டாக பொங்கல் முடிஞ்சோன்னா உப்பு உற்பத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டீங்க. இது தவறான தகவல், தவறான கற்பனை, தவறான முடிவு என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய நன்மைக்காக தான் சொல்றேன். ஒரு உப்பு பாத்தியை நீங்க தயார் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும், எவ்வளவு ஆள்கூலி? சுமார் 40,000 30,000 ஆகுது ஒரு நாளைக்கு சம்பளமே. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் சில பேர் செலவு பண்றீங்க. ஆகவே இப்படிப்பட்ட நேரத்தில் உப்பு பாத்தியை இப்போ தயார் பண்ண வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நிறைய பேர் கேட்டதின் காரணமா நான் தயார் பண்ணலாமான்னு ஒரு கம்பெனிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் வேண்டான்னு சொன்னால் நிறைய பேர் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிச்சு. வேண்டாம், நிறுத்தி விடுங்கள். கண்டிப்பாக மிக கனமழை பொழிவு உண்டு. வரக்கூடிய 9, 10, 11, 12, 13ஆம் தேதி வரைக்கும் கனமழை இருக்கு. 2 நாள் இதில் தொடர்மழை இருக்கு. உப்பு பாத்தி முழுமையாக நீர் தேங்கும் அளவிற்கு இருக்கும். அப்போ உப்பு பாத்தி கரைஞ்சிரும், உப்பு கரையே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு மழை இருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இங்க வேதாரண்யம் உப்பளத்துக்கும் தூத்துக்குடி உப்பளத்துக்கும் மரக்காணம் மற்றும்
எல்லா உப்பளத்துக்குமே பழவேற்காட்டு கூட அப்படி தான் இருக்குது. அதே போல் கட்டுமாவடி அதிராம்பட்டினம் உப்பளத்துக்கும் அதே தான் கண்டிஷன். முதல்ல வேதாரண்யம் தான் நிறைய மழை பெய்ய போகுது. வரக்கூடிய நிகழ்வு வட இலங்கை வரைக்கும் நெருங்கி வரும். அந்த நிகழ்வு வலுவான நிகழ்வாக வந்து நல்ல மழைப்பொழிவை கண்டிப்பாக வேதாரண்ய ஒன்றியம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால், புதுக்கோட்டை, அரியலூர், கடலூர் தெற்கு இதெல்லாம் மிக கனமழை பொழிவு உண்டு என்பதை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பொதுப்பணித்துறையினருக்கும் அதே போல தான். சாலை போடுறவங்க, தார் சாலை போடுறது, அப்புறம் மண் சாலை, எதாக இருந்தாலும் கட்டுமான பணி, பில்லர் குழி தோன்றது, அனைவருக்குமே இந்த தகவலை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தெரிவிங்கள், ஃபார்வர்ட் செய்யுங்கள், இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.